இது உங்கள் தமிழ் கிரேக். என்ன செய்யலாம் இப்போ? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்மையான ஒரு காய் பீட்ரூட். அது இனிப்பாக இருக்குன்னு எல்லோரும் அவாய்ட் பண்ணுறாங்க. அதில் இப்போ டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட தூண்டுற மாதிரி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இங்கே இப்படி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிக்கலாம். இதோட நீளமாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம், எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். ஆனால் மெல்லிசாக மட்டும் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். இது போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இந்த அளவில் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மேலே தான் இருக்குது சோள மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம், இதிலையே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும், அதனால் இதிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தொளிச்சு விட்டுக்கோங்க. லைட்டாக தான். நமக்கு இதுலேயே பாருங்கள் கரெக்டாகிடுச்சு. பாருங்க, பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. ஆல்ரெடி கருவிட்டு தான் நம்ம பீட்ரூட்டை வெட்டுவோம். அதனால் இதுலேயே பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. பாருங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். ஊற்றில குழந்தாலே போதும். குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் வேண்டாங்கிற குழந்தைங்க நமக்கே நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட நல்லா தூண்டு, நல்லா இருக்கும். சரி, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆயில் சூடாகிடுச்சு. பாருங்க, ஒன்றை போட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ போடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கோங்க. இவ்வளோதான் மக்களே. ஊற்று போட்டுக்கோங்க, அப்போ உதிரியாக நல்லா வரும். அவ்வளோதான். பாருங்க, இப்படி பாருங்கள். இந்த செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரேக்கு. அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.